ஹாய் கைஸ், வீடியோஸை பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். லாங் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கல்யாணோட ஆல்பத்தை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரியவங்க பார்த்து நம்ம முடிப்பாங்க பார்த்தீங்களா. இதில் இருக்கிறது வந்து எங்கள் தாத்தா, எங்கள் மாமனார், இவங்க 2 பேரும் மண்டபத்தில் இருந்து பேசி முடிக்கிறது. அந்த ஆள் போட்டாங்க. இது நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் எங்கள் தாத்தா, இது எங்கள் மாமனார். இது ஒன்று ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து புடவை கொடுப்பாங்க பாருங்கள். மண்டபத்தில் வச்சு ஐயரு வச்சு சாமி பண்ணி புடவை மாற்றின சொல்லுவாங்க. நிச்சயதாமத்துக்கு அந்த புடவை அவங்க கொடுக்குறது. அந்த புடவை இதை பார்த்துட்டிங்களா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து புடவை கட்டிட்டு வந்து நம்ம நிச்சயதாமத்துக்கு நிலம் வைப்பாங்க பாருங்கள். அவங்க மாப்பிள்ளை வீட்டில் புடவை கொடுத்தாங்கன்னா நம்ம கட்டிட்டு வந்து நிச்சயதாமத்துக்கு நிலங்கு வைக்கிறது. நிலங்குக்கு ரெடி ஆகிருக்கிறேன். அதுக்கப்புறம் நிலங்கு வைக்கிறது, நிச்சயதாமத்துக்கு நிலங்கு வைக்கிறது. இது வந்து வைக்கிறாருங்களா. அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் இது ஆல்பம் காமிக்கிறேன் பாருங்கள். மேரேஜுக்கு இது பாருங்கள். ஃபஸ்ட்டு கோயிலில் நம்மளை கோயிலில் வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இது காமிக்க எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் நம்ம சத்திரத்துக்கு வருவோம். அந்த காலத்து சத்திரத்துக்கு வருவோம் நம்ம. அப்போ தேங்காய் உடச்சி நம்ம காமாட்சியாளுக்கு கொடுத்து நம்மளை வந்து இட்டுன்னு போவாங்க. ரூம் மண்டபத்தில் இட்டுன்னு போவாங்க. அந்த ஃபோட்டோ இது புரியுதுங்களா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து தேங்காய் உடைப்பாங்க, ஜிஸ்டி கழிப்பாங்க பாருங்கள். மண்டபத்தில் போகிறப்போ இது ஜிஸ்டி கழிப்பாங்க. அந்த ஃபோட்டோ இது. எங்கள் வீட்டுக்காரர் அப்போவே என்ன பொண்ணு அழைப்பில் காரில் இட்டுன்னு போனார் பாருங்க. அப்போவே பொண்ணு அழைப்பில் காரில் வர்றது. இது காரில் வர்றது. இவர் தான் என் புருஷன். பார்த்துக்குங்க. இவர் தான் எங்கள் வீட்டுக்காரர். இவர் தான் தாலி கட்டாத முன்ன இவர் எங்கள் அப்பா. மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுவாங்க பார்த்தீங்களா. அப்போது இது எங்கள் அப்பா கையில் போடுற மோதிரம் மாப்பிள்ளைக்கு. அதே மாதிரி மச்சான்னுவாங்க, மச்சாவுக்கு மோதிரம் போடுவாங்க எங்கள் வீட்டுக்காரர். அதில் இதான் எங்கள் பெரிய தம்பி. எங்கள் பெரிய தம்பிக்கு எங்கள் வீட்டுக்காரர் மோதிரம் போடுறாரு பார்த்துக்கினீங்களா. இதுதான். அடுத்தது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கையில் வந்து அந்த காப்பு மாதிரி கட்டுவாங்க பாருங்கள். கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே காப்பு கட்டுவாங்க. அது காப்பு கட்டுறது இது புரியுதுங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார வைப்பாங்க பாருங்கள். தாலி கட்டுறப்போ அது ஐயர் ரெடி பண்ணுவார். தாலிங்க அதை ரெடி பண்ணுவார். அப்போ அது ஐயரு தாலி எடுத்து கையில் கொடுக்கறது. ஐயர் தாலி எடுத்து கையில் கொடுக்கறது பாருங்கள். இதுதான். எங்கள் 2 பேரையும் பாருங்கள். பார்த்துட்டு நல்லா அதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தாலியே கட்டி விட்டார் பாருங்கள். கட்டிட்டாருங்களா. அதுக்கு தாலி கட்டி முடித்தோடனே அவங்க நம்ம சத்தத்தில் இட்டு போவாங்க. அப்போல்லாம் சத்தத்தில் இட்டு போய் அவங்க பெரியவங்க கையால் பால் பழம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அதான் இது. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு மருவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. மருவு சொல்லுவாங்க. எல்லோரும் புடச்சாட்டி வச்சு கொடுப்பாங்க. நம்ம அப்போல்லாம் அந்த மாதிரி அப்போ கொடுத்தது எங்கள் அம்மா வீட்டில் புடவை. இது அவருக்கு பேண்ட் சட்டை கொடுத்தது. முடிஞ்சதா. இது முடிஞ்ச உடனே இது என் பையன் வந்து வயிற்றில் இருக்கும் சீமந்தை போட்டாங்க. 9ஆம் மாதம் சீமந்தை போட்டாங்க. என் பையன் வயிற்றில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இது. இதுதாங்க. இது உங்களுக்கு பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி